லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏதோ இப்பதான் வராங்க. எங்க போட்டியே இல்லாம சப்புன்னு போயிருமா நினைச்சேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நாங்க வர லேட் ஆகும்னு வர மாட்டாங்கன்னு நினைச்சு கொஞ்சம் பேர் சந்தோஷப்பட்டிருப்பானுங்களே. நாங்க வந்ததை பார்த்ததும் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கணுமே. சரி சரி, நேரம் முடிய போது. முதல்ல வேட்புமனு தாக்குதலை பண்ணுங்க. இந்தம்மா. அட என்னங்க நீங்க அந்த பொண்ணுகிட்ட போய் பேனாவை கொடுத்த எப்படி? அவங்களுக்கு கையெழுத்து போட வருமா இல்ல கை நாட்டான்னு கேட்டு கொடுங்க. வேட்பாளர் எப்படி பேனாவை கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க? நினைச்சேன். என்ன கையெழுத்து மலை ஏறுது? புதுவாத்தி பொண்டாட்டிக்கு நைட்டு பூரா கையெழுத்து போட சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. இவங்களெல்லாம் பதவிக்கு கொண்டு வந்தா இப்படிதான், யாராவது பின்னால நின்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த வேலைக்கு யார் வர்றதுன்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. ஆமா, இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு கிழிச்சவர் பாரு. போடா, உன்னை விட 100 மடங்கு தகுதி என் அமுதாவுக்கு இருக்குடா. ஓ அப்படியா? இங்க பாரு, நான் கூட்டமா நிக்கிறேன், நீ தனியா நிக்கிற. நீ என்ன ஜெயிக்க போறிய? எந்த தைரியத்துல நீ என்ன எதிர்த்து நிக்கிற? இத பார், இவங்க சொல்லியோ நான் நினைச்சோ நான் இந்த தேர்தல்ல நிக்கல. என் மாமா கதிரேச சொல்லிதான் நிக்கிறேன். உன் பக்கம் வேணா பெரிய கூட்டமே இருக்கலாம், ஆனா எனக்கு கதிரேச மாமா ஆசீர்வாதம் இருக்கு. அது ஒண்ணு போதும் நான் ஜெயிக்கிறதுக்கு. ஓ, செத்து போனவங்க ஆசீர்வாதத்துல நீ ஜெயிக்க போறியா? நல்லவங்க செத்தா அவங்க உயிர் தான் மண்ணை விட்டு போகும். அவங்க செஞ்ச நியாயம் தர்மம் என்னைக்குமே அவங்க பேரை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். எங்க மாமா இந்த ஸ்கூலுக்காக பட்ட கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும். அவங்க மட்டும் உசுரோட இருந்திருந்தாங்கன்னா இந்த பதவியில அவங்க தான் இருந்திருப்பாங்க.
இப்ப அவங்க ஆசீர்வாதத்துல நான் நிக்கிறேன். நிச்சயம் தோக்க மாட்டேன். என் மாமனார் லட்சியத்தை நான் விடவே மாட்டேன். அவங்க ஆசைப்படி இந்த ஸ்கூலை நம்பர் 1 ஆக்குவேன். அதுக்கு நீ முதல்ல ஜெயிக்கணும். டேய் அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அமிக்கிட்டு இருங்க. பாம் குடுத்தாச்சுல, கிளம்பு, காத்து வரணும்ல. ஏய் என்ன பேசிட்டு இருக்க? வாடா. யார்ட்ட வந்து பேசுற? வந்து பாரு, என்ன போதி பார்க்க நினைக்கிறியா? இப்ப பேசுன வாயை உடைச்சிருவேன். உடடா உடடா பாப்பா. டேய் உடப்பையா வா வந்து பாரு. டேய் என்ன? அவனை என்னடா கை நீட்டி பேசுற? நிறுத்துங்கயா. தேர்தல் தேதியை அறிவிச்சாச்சு, வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு. மறுபடியும் 2 பேரும் அடிச்சுட்டு நின்னீங்கன்னா அப்புறம் எலெக்ஷனை கேன்சல் பண்ணிடுவேன். சண்டை போடாம எல்லாரும் கலைஞ்சு போங்கப்பா. போங்க போங்க. அக்கா அமுதா வாங்க, இவனுங்களை எலெக்ஷன்ல பாத்துக்கலாம். படிச்ச நீங்க சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தணும். நீங்களே கெட்டதுக்கு துணை போயிடாதீங்க. என் மாமே இந்த ஸ்கூலுக்காக உழைச்ச உழைப்பு உங்க எல்லாருக்கும் தெரியும். என் மாமே இந்த ஸ்கூலுக்காக உசுரவே விட்டவரு. தயவு செய்து நீங்க எல்லாம் அநியாயத்துக்கு துணை போயிடாதீங்க. வரா சரி அமுதா. அப்புச்சி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தோம். நீங்க கோவில்ல இருக்கிறதா சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு. உங்ககிட்ட பேச ஒண்ணு இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது? என் முன்னாடி திரும்ப திரும்ப வந்து ஏன் என்ன காயப்படுத்துறீங்க? நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்புச்சி இல்ல அமுதா, அப்புச்சி, நான் ஒரு பேசிக்கிறேன், முக்கியமா- நீ அமைதியா இரு. மாமா மாமா ஒரு நிமிஷம். மாமா, என்னைய உங்களுக்கு பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும். அதுக்கு காரணம் நான் தான். உங்களை பொய் சொல்லி ஏமாத்துனதுதான். ஆனா இப்போ நான் உங்க முன்னாடி உண்மையானவனாதான் வந்து நிக்கிறேன். நாங்க உங்களை வந்து திரும்ப திரும்ப பாக்குறது உங்களை தொல்லை கொடுக்க இல்லை, ஒரு உதவி கேட்டுதான் வந்திருக்கோம். எங்க பாட்டம் கட்டின பள்ளிக்கூடத்தை ஆக்கிரமிப்பு பண்ண குமரேச குடும்பம் இப்ப அது மொத்தத்தையும் அடையணும்னு திட்டம் போடுறாங்க. அந்த ஸ்கூலோட நிர்வாகம் எங்க கைக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் வாத்தியாரா இருந்த எங்க அப்புச்சிய அவங்க கொன்னாங்க. என்னையும் வாத்தியாராக விடாம தடுத்தாங்க. ஆனா அந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி உங்க பொண்ணு என்னை ஒரு வாத்தியாரா உருவாக்கிட்டா. இப்போ பிரச்சனை என்னன்னா, உங்க பொண்ணு உமாவையும் அவங்க வாத்தியாராக்கி அந்த ஸ்கூல் சொத்தை அடைய முயற்சி பண்றாங்க. அதை தடுக்கணும்னு தான் நாங்க எங்க சார்பா கரஸ்பாண்டன்ட் போஸ்டுக்கு உங்க மக அமுதாவை நிப்பாட்டிருக்கோம். அமுதா பதவிக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ இந்த தேர்தலில் நிக்கல. ஏழை குழந்தைங்க அவங்க எதிர்காலத்துக்காக நிக்கிறா. எல்லாருக்கும் கல்வி இலவசமா கிடைக்கணும்னு தான் எங்க பாட்டன் இந்த நிறுவனத்தையே ஆரம்பிச்சாரு. அது என்னைக்குமே சேவையா தான் தொடரணும். காசு புழங்குற வியாபாரமா மாறிடக்கூடாது. ஆனா இதெல்லாம் அவங்க கைக்கு போச்சுன்னா எங்க பாட்டன் எந்த கொள்கைக்காக இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாரோ அது வீணா போயிடும். இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்களும் அங்க ஒரு முன்னாள் நிர்வாகி தான், பேரண்ட்ஸ் அசோசியேஷன் மெம்பராகவும் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த தேர்தலில் ஓட்டு போட உரிமை இருக்கு. உங்க ஓட்டு நியாயமானவங்களுக்கு தான் போகணும். நீங்க ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களை சார்ந்தவங்களும் எங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடுவாங்க. மாமா, உங்க பொண்ணு உங்க பேச்சை கேட்காம
உங்களை தூக்கி போட்டு என்ன தேடி வந்து நான் நல்லா தான் இருக்கேன். என்கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம். உங்க பொண்ணு தான் வாழ்க்கையில பெருசா ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் படிச்ச ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவ என்னைய உண்மையான வாத்தியார நம்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாந்துட்டா. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னு உடைஞ்சு போகாம ஆசைப்பட்டவன அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாத்தியார் ஆக்கிட்டா. அவ ஒன்னும் உங்களை மதிக்காம வரல. அவ படிப்பை மதிச்சுதான் வந்தா. அவளுக்கு படிப்புன்னா அம்புட்டு இஷ்டமாமா. அவளுக்கு எல்லாமே படிப்பு தான். தனக்கு அது கிடைக்கலங்கிற ஏக்கம் தான் அது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற வெறியா மாறி இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தி தான் எங்க பாட்டனோட பள்ளிக்கூடத்துக்கு கரஸ்பாண்டண்டா வரணும். அப்பதான் எங்க குடும்ப கடமையும் நிறைவேறும். ஏழைகளுக்கு கல்வியும் இலவசமா கிடைக்கும். நீங்க அமுதாவுக்கு எதிரா நிக்கிறது அந்த கல்விக்கு எதிரா நிக்கிறதுக்கு சமம். உங்க ஓட்ட நீங்க அமுதாவுக்கு தான் போடணும். இதை என்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு காலத்துல அந்த ஸ்கூல்ல நான் மெம்பரா இருந்தேன். வாஸ்தவம் தான் அது அப்போ. ஆனா அங்க நான் எதுவுமே முறையா நடக்கல. அதுல எனக்கு உடன்பாடு இல்லாததால நான் எப்பவோ வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் பக்கமே இப்போ வரைக்கும் நான் போனதில்லை. அந்த ஸ்கூல் யார் கைக்கு போனா எனக்கு என்ன, யார் கைக்கு போகலன்னா எனக்கு என்ன? இல்ல, என்னால யாருக்கும் எந்த உபயோகமும் கிடைக்க போறதில்ல. நீங்க நேரத்தை வீணடிக்காம போலாம். மாமா, நீங்க இப்படி பேசக்கூடாது. நியாயத்தையும் தர்மத்தையும் ரொம்ப மதிக்கிற நீங்க இப்படி பேசக்கூடாது. ஒரு ஓட்டு ஒரு வரலாறையே புரட்டி போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன் உங்க ஓட்டா இருக்க கூடாது? ஒரு ஓட்டு வெற்றியையும் கொடுக்கும், ஒரு ஓட்டு தோல்வியையும் கொடுக்கும். ஆனா அந்த ஒரு ஓட்டு கொடுக்கிற தோல்வியோட பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். அது ஒரு சமுதாயத்தையே பாதிச்சிரும். உங்க ஓட்டு வெற்றிக்கான ஓட்டா இருக்கணும், நியாயத்துக்கான ஓட்டா இருக்கணும், ஏழைங்க கல்விக்கான ஓட்டா இருக்கணும். நீங்க உங்க மகளுக்காக ஓட்டு போட வேண்டாம். நியாயத்தை நிலைநாட்டணும்னு நினைக்கிற ஒரு சக மனுஷனா இருந்து நீங்க அவளுக்கு ஓட்டு போடுங்க. அது போதும் மாமா. இதுக்கு மேல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது எங்களுக்கு சம்மதம் தான். நாங்க வரோம் மாமா. அமுதா வா. இந்த பையன் நேத்து இருந்து ஆளவே காணாம, ஒரு போனையும் காணா. எங்க போனா என்ன கதைன்னு தெரியலையே. ஏத்தா, மாப்பிள்ள உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? இல்லையே சித்தப்பா. பொண்டாட்டிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எங்க போயிருப்பா? ஏக்கா, உன் பையன் உன்கிட்ட ஏதாவது தகவல் சொல்லிட்டு போனானா? அம்மாட்டையும் தகவல் சொல்லிட்டு போல, எங்க போயிருப்பா? இந்த பையன் 2 வருஷம் சென்னையில போய் இருந்து தனியா போய் படிச்சதுனால இவன் நடவடிக்கையே சரியில்லையே. இந்த மாமன் கண்ட்ரோல்ல இருந்த வரைக்கும் பையன் ஒழுக்கமாத்தான் இருந்தான். என்னடா அது இன்னைக்கு அவன் வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டு உன் பையனை ஒரு மிரட்டுறேன் பாரு. சாமியே சரணம் ஐயப்பா. அத்தடி,
வணக்கம் சாமி. ஏய் 2 நாள் யார்ட்டையும் சொல்லாம எங்கடா போயிருந்த? அது ஆமா இது என்ன கோலா? இருமுடியெல்லாம் கட்டி இருக்கு. மலைக்கு போயிட்டு வந்த மாமா. என்னது மலைக்கா? எந்த மலைக்குடா? சபரிமலைக்கு மாமா. என்னடா சொல்ற? 40 நாள் விரதம்டா இது. மாமா உனக்கு விஷயமே தெரியாதா? ஆ? டிவி நியூஸ்ல நீ பாக்குறதே இல்லையா? சபரிமலையில விசேஷ பூஜைக்காக நட திறந்தாங்க. விசேஷ பூஜையினால அதுல நானும் கலந்துகிட்டு விரதத்தை சிறப்பா முடிச்சிட்டேன். டேய் மாப்ள 40 நாள் விரதத்தை 4 நாளே முடிச்சிட்டியடா. மாமா நாளா முக்கியம், பக்தி தான் முக்கியம். சிறப்பு தரிசனம் வேற. அங்க ஐயப்ப அப்படியே ஜெகஜோதியா இருந்தாரு. வேண்டுதல சிறப்பா நிறைவேத்திட்ட மாமா. கிழிஞ்சது போ. அதுவும் இல்லாம அமுதாக்கு எலெக்ஷன் வேலையெல்லாம் வந்து பார்க்கணும்ல. அதுக்கு இந்த கெட்டப்பு சரியா வராது. அதுக்கு தான் விரதத்தை சீக்கிரமா முடிச்சிட்டேன். ஏதோ திட்டம் போட்டான். இனி மாலைய கழட்ட வேண்டியதுதான். இம்புட்டு அவசரமா சிறப்பு தரிசனம் பார்த்து மாலையை கலட்ட போறியா? மவனே நீ வேற ஒரு தரிசனம் பாக்குறதுக்கு தானே தெரியுமடா. அம்மா உன் வேண்டுதல நான் சிறப்பா முடிச்சிட்டேன். அப்படியே இந்த வீட்ல ஒரு சடங்கு ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்கு. உங்களுக்கே தெரியும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏற்பாடு தானே பண்ணிரலாம் சிறப்பா சரி. பண்ணிரலாம். போயே முதல்ல குளிச்சு சாமியை கும்பிடு. ஆ முறைப்படி மாலையை கலட்டணும். கட்டிடலாம். எலி அமனத்தோட எதுக்கு ஓடுதுன்னு இப்பத்தானே தெரியுது. ஐயப்பா அவனை மன்னிச்சிருப்பா. சாமி சரணம் ஐயப்பா. ஐயப்பா சாமி சரணம். என்ன மேடம், ஒரு வாரமா தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு விடவே மாட்டேன். நீங்க எப்படி தப்பிக்கிறீங்க நானும் பாக்குறேன். இத்தனை நாளா ஆட்டம் காட்டுறீங்க. இன்னைக்கு ஏன் ஆட்டத்தை நான் காட்டுறேன். போய் குளிச்சுட்டு சாமியா இருக்கிறேன்னா ஆசாமியா வந்து உங்களுக்கு பூஜை பண்றேன். ம் ம் சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. அம்மா, ஐயப்பனுக்கு மாலை போட்டு கழட்டி இருக்கேன். சாமியே சரணமையப்பா சொல்லணும். அரோகரா சொல்ற மாப்பிள உன் கழுத்தை பாருடி. பழனி மலை முருகன் மாலை எப்படி
முருகா